வெல்கம் டு தமிழ் வீரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. நம்ம இன்னைக்கு லெசன்ல அடுத்து பார்க்க போறது மகரந்த குழாய் சூழினுள் நுழைதல். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, இவ்வளவு நேரம் இந்த படத்தை கவனிங்க. மகரந்த துகள் சூலக முடி மேல விழுந்துச்சு. சூலக முடி மேல விழுந்து இந்த இடமான இந்த சூலகத்தண்டுல எப்படிதான் உள்ள வந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்தது இது வரைக்கும் இப்ப அந்த மகரந்த குழல் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க உள்ள யார் இருக்கா, அந்த நியூசெல்லஸ் இருக்குது இருக்கு பாருங்க அந்த படம். இப்ப இதுதான் இது உள்ள இருக்கு. இதுக்குள்ள அது எப்படி உள்ள வரணும், அந்த நீல கலர்ல வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த மகரந்த குழாய் இந்த சூளுக்குள்ள எப்படி வரப்போகுது அப்படின்னு பாருங்க. அதுல ஒரு 3 வழியா அந்த மகரந்த குழாய் சூளுக்குள்ள போகுது. ஓகேவா, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, புரிஞ்சிரும். இப்ப உள்ள வரக்கூடிய அந்த மகரந்த குழாய் ஒண்ணு என்ன செய்யலாம்னா, இத சுத்தி அந்த சூழ்துளை வழியா உள்ள போலாம். சொல்றது புரியுதா? 2வது படத்துல பாருங்க, அது என்ன பண்ணுது, மேல இந்த சலாசான்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துக்கு பேரு சலாசா அப்படின்னு படிச்சிருக்கோமா. இப்படி அந்த கருவை சுத்தி வராம சலாசாவை உடைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுது, சூழ்துளை வழியா உள்ள போலாம். இப்படி ஒரு வழி இருக்கு. 3வது வழியை பாத்தீங்கன்னா, இந்த சூழ் உரைகள் இருக்குல்ல, 2 அடுக்காலான சூழ் உரை, இந்த சூழ் உரையை உடைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சூழ்துளை வழியா உள்ள போலாங்கிறாங்க. எல்லாமே சூழ்துளை வழியா தான் உள்ள போகுது. ஆனா உள்ள என்டர் ஆகும் போது நேராவே சூழ்துளைக்குள்ள நுழைஞ்சிடலாம், இல்லைன்னா சலாசா வழியா போலாம், இல்லைன்னா சுத்தி உள்ள அந்த சூழ் உரையை உடைச்சுக்கிட்டு அது உள்ள போலாம். இந்த மாதிரி 3 வழியில அந்த மகரந்த குழாயானது அந்த பெண் உறுப்பான சூலகத்துக்குள்ள நுழையலாம். அட்லஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, மகரந்த குழாய் கருப்பையினுள் நுழைதல். மகரந்த குழாய் சூழினில் நுழையும் பகுதி எதுவாயினும் எந்த பக்கம் போனாலும் சரிதான். ஆனா கருப்பையோட சூழ்துளை வழியாதான் அந்த மகரந்த குழாய் உள்ள போனோம். இம்மகரந்த குழாய் கருப்பையில் உள்ள ஒரு சினர்ஜிற்குள் நேரடியாக நுழைகிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இப்ப இந்த இடத்துல இதுதான் கருப்பைன்னு வச்சுக்கோங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இப்படி 3 செல் இப்படி கோபுற மாதிரி இருக்குமா. இப்ப இந்த வழியாதான் அந்த மகரந்த குழாய் உள்ள வரும்போது அந்த கீழே உள்ள 2 செல் தான் என்னது, சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொன்னோமா. சினர்ஜிட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த மகரந்த குழாயில 2 நியூக்ளியஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோமா. அதுல ஒரு நியூக்ளியஸ் என்ன செய்யும்னா இந்த சினர்ஜிட்ஸ் கூட போய் சேர்ந்துரும். ஓகேவா, ஒண்ணு போய் என்ன செய்யும்னா நடுவுல இருக்கும்ல, அது கூட போய் சேர்ந்துரும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, நேரடியா சினர்ஜிட்ஸ் கூட போய் சேர்ந்துருச்சு. மகரந்த குழாய் சூலகம், சூழ் மற்றும் கருப்பையை நோக்கி வளர்வதற்கு வேதிநாட்ட பொருட்களை காரணம். இது நம்மளோட சொல்லியிருக்கோம். அந்த சினர்ஜிட்ஸ் என்ன பண்ணும், ஒரு வகையான வேதிப்பொருளை செக்ரேட் பண்ணும். அந்த ஸ்மெல்ல வச்சுட்டுதான் என்ன பண்ணும், மகரந்த குழாய் அந்த சூழ் பையை நோக்கி வளர்ந்து வரும். மகரந்த குழாய் சூலகத்தண்டின் முழு நீளத்திற்கும் பயணித்து சூலக அறையை அடைகிறது. அங்கிருந்து சூழில் உள்ள சூழ்துளை வழியாக நுழைவதற்கு ஒரு அமைப்பு வழிகாட்டியாக செயல்படுகிறது. அதுக்கு என்ன வழியா தெரியும், அப்ப அந்த வேதிப்பொருளை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், அந்த வேதிப்பொருள் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நோக்கி அது வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வழிகாட்டிக்கு பேரு தான் ஆப்டரேட்டர், அதாவது வழி நடத்தி அப்படின்னு சொல்றாங்க. கருப்பையை அடைஞ்ச பின் மகரந்த குழாய் கருப்பையை அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, அந்த மகரந்த குழாயோட வளர்ச்சி நின்றுடும். அதுக்கப்புறம் அது வளராது. கருப்பையை அடைந்த பின் மகரந்த குழாயின் நுனியில் அல்லது நுனிப்பகுதியை ஒட்டிய மேல் பகுதியில் ஒரு துளை உருவாகிறது. ஏன் துளை உருவாகணும், அப்பதான் அது உள்ள இருக்க அந்த கருமுட்டைகள் சுலகத்துக்குள்ள போக முடியும். சினர்ஜிட்ஸ் வழியாக மகரந்த குழாயில் நுழைந்து அதன் சைட்டோபிளாச உள்ளடக்க பொருட்கள் என்ன இருக்கும், உள்ள 2 ஆண் கேமெட் இருக்கும், ஒரு தலை வழி உட்கரு இருக்கும். அது வெளியேற்றப்படுது, அந்த சின்ன ஒரு துளை வழியா வெளியேற்றப்படுகிறது. இதன் பின் கருப்பையில் மகரந்த குழாய் வளர்வதில்லை. கருப்பையை ரீச் பண்ண உடனே மகரந்த குழாயோட வளர்ச்சி நின்றுடும். ஏன்னா அதுல உள்ள ஆண் கேமெட்டுகள் என்ன பண்ணிடுச்சு, அந்த பெண்ணுக்குள்ள போயிடுச்சு. மகரந்த குழாய் உட்கரு அழிந்து விடுகிறது. ஏன்னா ஒரு செல்லுக்குள்ள ஒரு உட்கரு தான் இருக்கும். ஆல்ரெடி அந்த பெண்ணோட சூலகத்துல ஒரு உட்கரு இருக்கு. ஓகேவா, அடுத்தது இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும். அடுத்து பாருங்க, இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும். எஸ்.ஜி. நாவசின் மற்றும் எல். கினார்ட் 1898 மற்றும் 1899ஆம் ஆண்டு லில்லியா மற்றும் பிரிட்டிலாரியா தாவரங்களில் ஆண் கேமீட்டகத்திலிருந்து வெளியேறும், அதாவது நம்ம போலன் கிரைன்ஸ்ல 2 ஆண் கேமெட் உருவாச்சுன்னு பார்த்தோமா, 2 ஆண் கேமெட்டும் ஒரு உட்கரும் வெளியேறும் படிச்சிருந்தோம். அதுல வெளியேறும் 2 ஆண் கேமெட்டும் வெளியேறக்கூடிய 2 ஆண் கேமெட்டுமே என்ன பண்ண போகுது, கருவுறுதல்ல ஈடுபட போகுது. அந்த ஆண் கேமெட்டுகள் கருப்பையில் உள்ள 2 வேறுபட்ட கூறுகளை கருவுற செய்கின்றன. கருப்பையில பாத்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு போகாம அந்த 2 ஆண் கேமெட்ல ஒரு கேமெட் ஒரு இடத்துக்கும் இன்னொரு கேமெட் இன்னொரு இடத்துக்கும் போகுது. இவ்வாறு 2 ஆண் கேமெட்டும் அந்த கருவுறுதல்ல ஈடுபடுறதுனால அதை நம்ம இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். அதாவது 2த்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு கருமுட்டையை உருவாக்கும், இன்னொன்னு அந்த கருமுட்டை வளர்றதுக்கான அந்த நியூட்ரியன்ஸ் கரு ஊன்னு சொல்லுவோம் இல்லையா, விதைகளை ஊற வைக்கும் போது அது முளைச்சு வருது இல்ல, அந்த விதை எப்படி முளைச்சு வருது, அந்த விதைக்குள்ள என்ன இருக்கு, நியூட்ரியன்ஸ் இருக்கு, கரு ஊன் இருக்கு. ஒண்ணு அந்த கரு ஊன் உருவாக்கத்திலையும் ஈடுபட போகுது. இது மூடு விதை தாவரங்களோட சிறப்பு பண்பு. 2 ஆண் கேமெட்டுகளில் 2 ஆண் கேமெட்ல ஒரு கேமெட் என்ன பண்ணது, முட்டையோட சேர்ந்து முட்டை உட்கருடன் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. அதாவது முட்டை உட்கரு எங்க இருக்கும், நமக்கு அந்த நியூக்ளியஸ்ல, இதான் நியூக்ளியஸ். நான் உங்களுக்கு சிம்பிளா வரைஞ்சு காட்டுறேன். இப்படி 3 செல் இங்க இருக்கா, மேல இங்க ஒரு 3 செல் இருக்குமா, நடுவுல ஒரு 2 செல் இருக்குமா. அப்ப அந்த போலன் டியூப் உள்ள வரும்போது ஒரு ஆண் கேமெட் என்ன பண்ணுது, இந்த முட்டையோட சேர்ந்துருது. ஓகேவா, அப்ப இது 2ம் இந்த இடத்துல என்ன செஞ்சிரும், இல்லாம போக போகுது. இது 2ம் இந்த இடத்துல இல்ல. ஓகேவா,
அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கருமுட்டை என்ன பண்ணுதுன்னா நடுவுல இருக்காங்க 2 பேரு, அவன் கூட போய் இங்க ஒருத்தவன் சேர்ந்துக்கிறான். அப்ப இந்த மேல உள்ள இந்த செல்லும் என்ன செய்ய போகுது, இல்லாம போகுது. அப்ப இந்த 2 ஆண் கேமெட்ல ஒண்ணு வந்து இந்த இடத்துலயும் ஒண்ணு வந்து இந்த இடத்துலயும் சேர்றதுனால இங்க என்ன நடக்குது, இரட்டை கருவுறுதல் நடக்குது. மற்றொரு ஆண் கேமெட் மையசில்லை நோக்கி நகருது. மையத்துல சென்டர்ல 2 இருந்துச்சுல துருவ உட்கரு, அது கூட போகுது. அல்லது துருவ உட்கருக்கள் இணைந்து உருவான 2ஆம் நிலை உட்கருடன் இணைந்து முதல் நிலை கருவூன் உட்கருவை உருவாக்குகிறது. இந்நிகழ்வில் 3 உட்கருக்கள் இணைவதால் அதற்கு மூவிணைதல் என்று பெயர். நான் உங்களுக்கு கீழே இங்க புள்ளி வச்சு காமிச்சேன்ல, நடுவுல இருக்கக்கூடிய அந்த 3மே இங்க சேர்ந்துருக்கு. அதாவது 1, 2, 3. இப்ப இந்த 3 சேர்ந்து என்னவா மாறிடுது, ஒண்ணா மாறிடுது. ஓகேவா, அதுதான் மூவினைதல். இதற்கு மூவினைதல் என்று பெயர். இந்நிகழ்வின் முடிவில் கருவூன் உருவாக்கம் நடைபெறுகிறது. கருவூன் வளரும் கருவிற்கு உணவாக உள்ளது. அதாவது அந்த செடி விதையிலிருந்து முளைச்சு வருது இல்லையா, அது வரைக்கும் அதுக்கு அந்த உணவு எங்க இருந்து கிடைக்கும்னா அந்த கருவூன்ல இருந்து கிடைக்கும். ஒன்ஸ் அந்த விதையிலிருந்து முளைச்சு வந்து அந்த தாவரத்தோட அந்த செடியோட வேர் வந்து மண்ணுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நியூட்ரியன்ஸ் எங்க இருந்து எடுத்துக்கும், மண்ணுல இருந்து எடுத்துக்கும். அடுத்து பாருங்க, ஒரு பூ வந்து கருவுறுதல் நடந்து முடிஞ்சிச்சு. கருவுறுதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மலரோட பாகங்கள்லாம் எப்படி வந்து கனியோட பாகங்களா மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புள்ளி இதழ்கள், அள்ளி இதழ்கள், மகரந்த தாள்கள், சூலகத்தண்டு, சூலகமுடி, அது எல்லாமே என்ன பண்ணிடுது, பொதுவாக உதிர்ந்து விடுகின்றன. எல்லாமே கீழே கொட்டி போயிடுது. இதை நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. கருவுறுதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாகங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுது, கீழே உதிர்ந்து கொட்டி போயிடுது. அழிச்சிடுறேன் பாருங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துல. அப்ப யாரு மட்டும்தான் பெண்டிங் இருக்கா, அந்த பூவோட காம்பு, புள்ளி வட்டம், அதுக்கப்புறம் என்ன இருக்கு உள்ள அந்த கரு. தக்காளி பழத்தை பாத்திருக்கீங்களா, அழகா மேல தக்காளியோட காம்பு இருக்கும், பச்சை கலர்ல இலைகள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், கீழே ரவுண்டா ரெட் கலர்ல தக்காளி பழம் இருக்கும். அப்ப அது மட்டும்தான் இருக்கு. அந்த மலர்ல உள்ள மத்த எல்லா பாகங்களுமே என்ன பண்ணிடுச்சு, கீழே விழுந்துடுச்சு. அடுத்தது பாருங்க, சூலகம் என்னவா மாறிடும், கனியா மாறிடும். சூல் வந்து விதையா மாறிடுது. முட்டை கருமுட்டை, சூலக காம்பு விதை காம்பு, சூழ் துளை விதை துளையா மாறுது. அதாவது விதையை வந்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா பபிள்ஸ் வரும் பாருங்க, அந்த பபிள்ஸ் எங்க இருந்து வருது, அந்த சூழ் துளையிலிருந்து. சூழ் திசு பெரிஸ்பம், சூலக வெளியுறை வந்து விதையோட வெளியுறையா மாறிடும். சூலக உள்ளுரை விதையோட உள்ளுரை. சினர்ஜிட் செல்கள்லாம் அழிஞ்சு போயிடும் சொன்னா அழிச்சு காமிச்சல. 2ஆம் நிலை உட்கரு கருவன் திசுவா மாறிடும். எதிரடி செல்களும் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும்.